இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடி நேற்று என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து அழுது ஜெபித்த 7 நபர்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். வசனம் இவ்வாறு சொல்கிறது, சங்கீதம் 56:8 என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது என்று சொல்லி அங்கே தாவீது சொல்கிறார். கண்ணீர், தாவீதின் கண்ணீரின் ஜெபம். சில நேரங்களில் நாம சந்தோஷமா இருக்கும்போது, சில நேரம் துக்கப்படும் போது அழுது விடுகிறோம். இன்றைக்கு தாவீதை எடுத்துக்கொண்டால் பாருங்க, அவன் சிறு வயதிலே ஆடு மேய்க்கிறான். அவள் பாடு பிரச்சனை, சிறு வயதுல இருந்தே அவனுடைய சகோதரர்களால் ஒடுக்கப்பட்ட நிலை, புறக்கணிக்கப்பட்ட நிலை. இப்பொழுது அவன் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது, கோலியாத்தை வீழ்த்துகிறான். அப்போது ஒரு வாய்ப்பு, ராஜாவாக அபிஷேகம் பண்ணுது. ஆனால் அவன் சவுல் மன்னனால் துரத்தப்படுகிறான். அவன் பல முறை அவனை கொலை செய்யும்படியாக சவுல் மன்னன் அவனை துரத்தி விடுகிறான். இப்படி அநேக பிரச்சனைகள், தன்னுடைய மனைவி மீகாள் நிமித்தம் பிரச்சனை, அவனுடைய சகோதரர்கள், சவுல் மன்னன் என்னும் அவனுடைய மகன் அப்சலோம் அவன் ஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு நான் தான் ராஜான்னு சொல்லி பிரச்சனை மேல பிரச்சனை பாருங்க. அதனால கண்ணீர் பாருங்க. சில நேரங்கள பிரச்சனையை நம்ம எதிர்கொள்ளலாம், ஆனா பிரச்சனை மேல பிரச்சனை வரும்போது தாங்கிக் கொள்ள முடியாது. தாவீது சங்கீதம் 6 குறிப்பிடுகிறார், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. அவன் சொல்கிறான், சங்கீதம் 6:6 என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன்னு சொல்றான். பாருங்க, இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கு இன்றைக்கு. அநேக பிள்ளைகள், அநேகர் விசுவாசிகள், அநேகர் முழுதும் அழுது பாருங்க கட்டிலை நினைக்கிறவர்கள் பாருங்க. சிலர் பாத்தீங்கன்னா கதறி கதறி அழுதுன்னு சொல்லுவாங்க. ஆண்டோட்ட கதறி கதறி அழுதாலும் எனக்கு பதிலே இல்லையே பாருங்க. இந்த தாவீது அவன் முழுதும் அழுறான். அவன் தன் படுக்கையை நினைக்கிறான். அந்த அளவுக்கு அவனுக்கு போராட்டம், கண்ணீர், ஜெபம், ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறான். இந்த சங்கீதம் 6:1 குறிப்பிடப்பட்டிருக்கு, கர்த்தாவே உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதையும், உம்முடைய உக்கிரகத்திலே என்னை தண்டியாதையும் சொல்றான். கடிந்து கொள்ளாதீங்க சொல்றான். ஆண்டவரே இந்த தேவ கோபாக்கினை சொல்ற. இதுவரைக்கும் மனுஷன் போராடிட்டான், மனுஷனுக்கு ஒவ்வொரு பிரச்சனையை தாண்டி தாண்டி வருகிறான். இப்போது தேவ கோபாக்கினை உண்மையில் வருகிறதை உணர்கிறான். கர்த்தாவே உம்முடைய கோபத்திலே என்னை தண்டியாதே. என்ன செய்ய வேண்டும் அவனுக்கு தெரியல. அந்த 6ஆம் சங்கீதத்துல வரிசைய அத என்ன குறிப்பிடும், பரிதாப சங்கீதம் சொல்றாங்க. சங்கீதம் 6 வரிசையா நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 6:2 என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறதுன்னு சொல்ல பாருங்க. உடல் மற்றும் மனசோர்வு. இன்றைக்கு இந்த நாளிலும் நம் வாழ்க்கையில நாம் அனுபவிக்கிற ஒரு பிரச்சனைனா பலன் இல்லாதபடி, உடல்ல சோர்வு, மனதளவில சோர்வு, ஜெபிக்க முடியல, உடல்லையும் சரீர பலவீனம். இப்படிப்பட்ட நிலைமையில தான் தாவீது கதறுகிறான். அந்த புலம்பல் பாருங்க, புலம்புறான். இது ஒரு புலம்பலின் சங்கீதம் சொல்லுவாங்க. எப்படிப்பட்ட புலம்புறான்னா, சோர்ந்து போகிற நேரத்துல ஆண்டவரை நோக்கி புலம்புறான். சங்கீதம் 6:3 என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது, கர்த்தாவே எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர், எதுவரைக்கும் இறங்காது இருப்பேன், இதுக்கு மேல எனக்கு இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள எனக்கு பலன் இல்லை. ஜெபித்து ஜெபித்து சோர்ந்துட்டான் பாருங்க. இன்றைக்கு எத்தனை பேர் ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போயிடும். ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், ஏன் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்கலேன்னு சொல்லி சங்கீதம் 39:12 தாவீது சொல்ற, கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிக்கொடும், என் கண்ணீருக்கு மௌனமாயிராதையும். பாருங்க, சில வேளைகள்ல அநேக விசுவாசிகள் ஜெபித்து ஜெபித்து பதில் இல்லை. பாருங்க, நிறைய பிரச்சனைகள் சூழ்நிலையில பதில் இல்லாதபடிக்கு
இருக்கிற விசுவாசிகள் என்ன கடைசியில் சொல்லுவாங்களா, இதெல்லாம் பிரயோஜனம் இல்லை, பலனே இல்லை, ஜெபித்து பலனே இல்லைன்னு சொல்லுவேன். அந்த நிலைமையில தான் தாவீது கண்ணீர் வடிக்கிறான், கெஞ்சி அழுறான் ஆண்டோட்ட. சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ஏதாவது பொருள் வேணும், ஏதாவது தேவைகள்னா தாய் தகப்பன்ட்ட ரொம்ப கெஞ்சுவாங்க, வாங்கி தாங்கப்பா ப்ளீஸ்பா அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் கெஞ்சுவாங்க. அதே போலதான் தாவீது கேட்கிறான் சங்கீதம் 6:4, திரும்பும் கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும், உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை ரட்சியும், எனக்காக கிருபை நிமித்தம் என்னை ரட்சியும். பார்த்தீங்கன்னா அவன் சொல்றதுக்கு என்னுடைய கண்ணீர் அவருடைய துருத்திலே இருக்குது. ஏன்னா அன்னைக்கு எகிப்தின் கல்லறைகளில பாருங்க, ஆதிக்க திருச்சபையில காலங்கள்ல எகிப்து கல்லறையில கண்ணீர் புட்டிகள் என்று சொல்லி வைப்பார்கள். இப்பொழுது அவர்கள் அந்த கண்ணீர் புட்டிகள் அது கண்ணாடினால அந்த அந்த காலகட்டத்துல கண்ணாடியோ எந்த ஒரு பொருளும் செய்யாத காலகட்டத்துல கண்ணீர் புட்டிகள் வைத்து அதிலே கண்ணீரை சேகரித்து வைப்பார்கள். அப்போ அந்த சூழ்நிலையில இருந்த தாவீது சொல்றான், அவனுக்கு கண்ணீர் புட்டிகள் இல்லாதனால அவர் சொல்றான், நான் ஆண்டவருடைய துருத்தியில இருக்குது என்னுடைய கண்ணீர் ஆண்டவருடைய கரத்துல இருக்குது, அது அவர் கர்த்தர் எனக்கு கணக்கு வைத்திருக்கிறான்னு சொல்றான். ஒன்றைக்கு சில நேரங்கள்ல ஜெபிக்கிறோம்ல, ஆண்டவரே என் கண்ணீரின் ஜெபத்தை கேளுங்க, கண்ணீருக்கு பதிலுண்டா என்று சொல்லி கேட்கிறோம். தாவீது அவர் கண்ணீரை கர்த்தர் துருத்தியில் வைத்திருக்கிறார், அவர் எனக்கு கணக்கு வைத்து அதற்கு பதில் தருவான்னு சொல்றோம். அவ்வளவு போராட்டம். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை பேர் இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கு, தாவீதை போல கண்ணீர் வடித்து பதில் இல்லையே, கர்த்தர் எனக்கு ஏன் இந்த பிரச்சனையை அனுமதித்தார், ஆண்டவர் ஏன் இப்படிப்பட்ட காரியங்களை எனக்கு செய்தார் என்று சொல்லி கூட அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். சங்கீதம் 42:3 குறிப்பிடப்பட்டிருக்கு, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடினால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. இந்த பிரச்சனையில பாருங்க, நம்ம வாழ்க்கையிலும் கூட அப்படிதான். ஒரு பிரச்சனை வந்துட்டோன்னா மற்றவர்களுடைய விசுவாசிகள் அநேகர் ஆண்டவர்கள் அறிந்த ஜனங்கள் பேசிக்கிற வார்த்தையை நம் ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்க, அவங்க கண்ணு வைத்து எல்லாம் வரைந்து நம்ம லைஃப்ல அவங்க தலையிட்டு, ஒருவேளை சிலர் சொன்னாங்க, நீ ஜெபிக்கிறியா, நீ பாவம் செய்யறியா, ஆலயத்துக்கு போனியா, இந்த மாதிரி அநேக கேள்வியை கேட்பாங்க. அதே மாதிரி தான் தாவீதுட்ட கேட்கிறான், உன் தேவன் எங்கேன்னு கேட்குறாங்க, அற்பமாக்கப்படுகிறான். அவனுக்கு அவ்வளோ பதில் இல்லை, இவ்வளோ ஜெபித்தும் பதில் இல்லை, அதனால அவன் சோர்ந்து போகிறான். ஆனால் சங்கீதம் 6 கர்த்தர் அவன் ஒரு காரியத்தை ஆண்டவர்ட்ட கேட்கிறான். 6:9 கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார்னு ஒரு நம்பிக்கை அவனுக்கு வரும். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய விண்ணப்பத்தையும் கர்த்தர் கேட்பார், நிச்சயமா கேட்பார். இத்தனை வருஷம் எனக்கு இந்த பிரச்சனையில பதில் இல்லை, ஒருவேளை நில பிரச்சனைக்கு அலைந்து கொண்டிருக்கலாம், எனக்கு இந்த ஒருவேளை கோர்ட்ல கேஸா இருக்கலாம், இல்லை உங்க திருமண காரியங்களா இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனையில நீங்க அலைந்து கொண்டே இருக்கீங்கன்னா கர்த்தர்ட்ட இன்னும் ஏதோ ஒரு பதிலுமே இல்லையே, எந்த ஒரு ஆசீர்வாதமே இல்லை சொல்லிட்டு கூட நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். தாவீதை போல ஆண்டவரே ஜெபித்து பதிலே இல்லையேன்னு சொல்லிட்டு கூட இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய புறஜாதிகள் மற்றவர்கள் உங்களை அற்பமா எங்களாம், உன் தேவன் எங்க, நீ ஜெபித்து என்ன உனக்கு பிரயோஜனம், சிலர் பார்த்து நீ ஆலயத்துக்கு போய் என்ன கண்டா, என்ன உனக்கு கிடைச்சதுன்னு சொல்ற பிள்ளைகள் உண்டு. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டு, இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டால், தாவீதுக்கு ஆண்டவர் சொன்னது போல கர்த்தர் என் விண்ணப்பத்தை சத்தத்தை கேட்டார். நிச்சயமா கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். அவர் கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். நிச்சயமா கர்த்தர் பதிலை தருவார். தாவீது அவன் பிரீதியானவன், கர்த்தருக்கு பிரியமான ஒரு தாவீதின் குமாரன் என்று பெயர் பெற அளவுக்கு கர்த்தர் தாவீதை உயர்த்துகிறார். அப்படிப்பட்ட உயர்வை கர்த்தர் கட்டளையிட்டார். அவனுடைய வருஷங்கள்ல கர்த்தர் எல்லா காரியங்கள்ல எல்லா போர் தளத்துல நிற்கும் போது கர்த்தர் வெற்றி கட்டுறதுக்கு காரணம் அவன் கர்த்தர் சமூகத்திலே தன் விண்ணப்பத்தை வைக்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும். ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் செய்யும், ஆண்டவரே எனக்கு என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பாடுகள் இருக்கு,
இதில் எனக்கு விடுதலை கொடுங்க ஏசப்பான்னு சொல்லிட்டு ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க இன்றைக்கு ஏசப்பா. எங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்யுங்க. இந்த கேசப்பா அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரோடு பேசுங்க. தாவீது அவனுடைய வாழ்க்கையிலே அவனப்பா மனசோர்ந்து போகும் நேரத்தில் ஏசப்பா புலம்பிக் கொண்டு ஏசப்பா பாடுகின்ற அநேக சங்கீதம் 6 குறிப்பிட்டது போல கர்த்தரின் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டான். ஆண்டவரே, எங்க விண்ணப்பத்தை கேளுங்க சப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய ஜெபத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்க சப்பா. நீங்க அற்புதம் செய்யுங்க. இப்பவே நீங்க அற்புதம் செய்யுங்க. ஜெபிக்கிற காரியங்கள்ல நீங்க பதிலை கொடுங்க சப்பா. ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க சப்பா. அப்பா, ஜெபத்திற்கு நீங்க பதில் உண்டு என்பதை எங்களுக்குப்பா நீங்க உமக்காக நாங்க சாட்சியா ஜீவிக்க கிருபை தாங்க. துதி கன மகிமை உமக்கு ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.